next lesson that is parts of speechல adjective. ஸோ அட்ஜெக்டிவில் வந்து நாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு குணங்களை அதிகமாக நம்முடைய கேரக்டர்ஸ் குணங்களை பற்றி அதிகமாக சொல்லக்கூடியது அதுதான் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அந்த மாதிரி நாம் பார்ப்போமானால் குட், பேட், அக்லி இந்த மாதிரி வார்த்தைகள் ஓகே நிறைய இருக்குது அட்ஜெக்டிவ்ஸில். பியூட்டிஃபுல் ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கின்றன. அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரமின்மையின் காரணமாக நான் 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுகிறேன். ஸோ அட்ஜெக்டிவ் என்பது குறிப்பாக நம்முடைய குணங்களையும் பண்புகளையும் குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் அட்வர்பு. வேர்புக்கு துணையாக வரக்கூடியது தான் அட்வர்ப் என்று சொல்கிறோம். ஓகே. ஸோ அதுக்கு துணையாக வரக்கூடியது. அப்போது அட்வர்பில் வந்து அதிகமாக எல்ஒய் என்பதை சேர்ப்போம். வேர்பு ப்ளஸ் எல்ஒய் சேர்த்தால் அது அட்வர்பாக அதிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். தட் இஸ் நீட், நீட்லி, கரெக்ட், கரெக்ட்லி. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அட்வர்ப். ப்ரொபோசிஷன். ப்ரொபோசிஷன்னா ப்ரீ பொசிஷன். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படி என்றால் மை மணி இஸ் இன் த பேக்கெட். மை மணி இஸ் இன் த பேக்கெட். இன் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். ஓகே. ஸோ இன், இன்டு, ஆஃப் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ப்ரிபோசிஷன் என்று சொல்லுகிறோம். ஓகே. கன்ஜெக்ஷன். அடுத்தது கன்ஜெக்ஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இடைச்சொல். அதை நாம் எடுத்துக்கொண்டால் அண்டு, பட்டு, ஓஆர், ஆர், பிகாஸ் இவை எல்லாமே நாம் என்னவென்று சொல்லுகிறோம்? கன்ஜெக்ஷன் என்று சொல்லுகிறோம். ஓகே. ராம்குமார் made a request but it was turned down. ராம்குமார் made a request but it was turned down என்று நம்ம பார்க்குறோம். I must obey or get out. We gave money to Vairam, that is Vairam, because he is a poor boy. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் அதில் வந்து அண்டு, பட்டு, ஆர், பிகம், ஆர், பிகாஸ். ஓகே. அண்டு, பட்டு, ஆர், பிகாஸ் இவையெல்லாம் வந்து கன்ஜெக்ஷனாக பயன்படுத்துகிறோம். இன்டர்ஜெக்ஷன். ஸோ இன்டர்ஜெக்ஷன்னா வந்து வியப்பு சொல்லாக நாம் பயன்படுத்தக்கூடியது. ஓகே. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது வியப்பு சொல்லு ஹலோ, வாட், ஹலாஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன் வேர்டாக பயன்படுத்தக்கூடியது. ஓகே. ஆச்சரியமாக பயன்படுத்தக்கூடியது. ஓகே. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 8 இருக்கிறது. 1 நவுன், 2 வேர்பு, 3 ப்ரோனவுன், 4 அட்ஜெக்டிவ், 5 அட்வர்ப், 6 ப்ரிபோசிஷன், 7 கன்ஜெக்ஷன், 8 இன்டர்ஜெக்ஷன். சிறு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து அதிகமான வார்த்தைகளை தேடி பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.